இண்டிகேட்டரும் இல்லை, ஒன்றும் இல்லை. அசால்ட்டாக ஜாலியாக வந்துட்டு எவனையா தட்டி விட்டு போயிடுறது. இதுக்குள்ளே போகலாமா வேணாமா? தவறு. வீடியோக்கு ஆசைப்பட்டோம்னா ஃபோட்டோ ஆயிடுவோம். இங்கே பாருங்க, இண்டிகேட்டரும் போடல, ஒன்றும் போடல, அவன் பாட்டுக்கு மாறுறது. இங்கிட்ட வந்துடாதப்பா. ஸோ ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். ஆக்சுவலி இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்க பைக்கு தான் புதுசாக நான் எடுத்திருக்க பைக்கு. இதுக்கு டெலிவரி வீடியோ பண்ணணுன்ட்டு எவ்வளவோ பிளான் பண்ணி வச்சுருந்தேன். பட் எல்லாமே சொதப்பிடுச்சு. அதனால் டெலிவரி வீடியோ டெலிவரி ஸ்டோரி வீடியோவாக மாறி விட்டது. என்ன பண்ணுறது? இப்போ வந்துட்டு ஆக்சுவலி மதுரையிலேருந்து திண்டுக்கல் போயிட்டுருக்கிறேன். ஆக்சுவலி டெலிவரி வீடியோ அப்படி எடுக்கணும் இப்படி எடுக்கணுன்ட்டு வேறு லெவலில் பிளான் பண்ணி வச்சுருந்தேன். பட் அந்த ஷோரூம்லேருந்து எல்லாத்தையும் கெடுத்துட்டாங்க. நான் பைக்கு புக் பண்ணதுலேருந்து எல்லாமே நான் கண்டினியூவாக சொல்கிறேன் என்ன நடந்துச்சுன்னு. ஆக்சுவலி நவம்பர் 2 நான் வந்துட்டு நவம்பர் 4 வந்து நான் பைக்கை புக் பண்ணியாச்சு. 15 டேஸில் டெலிவரி வந்துடும், வண்டி டெலிவரி கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லி தான் புக்கிங் எடுத்தாங்க. கடைசியில் கரெக்டாக 15னா தீபாவளிக்கு அடுத்து ஒரு 20th அப்போ நான் போய் கேட்குறேன். 4th புக் பண்ணேன், நவம்பர் 20th நான் போய் கேட்குறேன், நாங்கள் வண்டி ஏறினாங்க வச்சு அப்படின்னே. வண்டி அங்கே ஸ்டாக் இல்லை, மேனுஃபேக்சரிங்லேயே ஸ்டாக் இல்லை, வண்டி ரொம்ப டிமாண்டு, நாங்களே உங்களுக்கு கஷ்டப்பட்டு நாங்கள் அரேஞ்ச் பண்ணிகிட்ருக்கோம் அப்படிங்கிறாங்க. சரி போங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயத்த சொல்ல மறந்துட்டேன். 15th டே டெலிவரி தரேன்னாங்க. இந்த மாதிரி வரல, அங்கேயே ஸ்டாக் இல்லை மேனுஃபேக்சரிங்கில். ஆக்சுவலி பஜாஜோட மேனுஃபேக்சரிங் எங்கே இருக்குன்னா பூனேயில் இருக்குது. பூனேலே ஸ்டாக் இல்லை அப்படி இப்படின்னு சொல்லவும் நான் வந்துட்டு சரி ரைட்டு எப்படியே விட்டால் வேலைக்காகாது, இழுத்தடிச்சிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் பஜாஜுக்கே அஃபிஷியலாக ஒரு மெயில் பண்ணிட்டேன். இந்த மாதிரி நான் வந்துட்டு புக் பண்ணேன், என் புக்கிங் ரிசிப்ட் தான், 15 டேஸில் வண்டி வந்துடும் சொன்னாங்க. எனக்கு 2 பேரும் பேசி எனக்கு சீக்கிரம் வண்டியை அனுப்பி வைங்க, எனக்கு வண்டி வேணும் அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு மெயில் பண்ணவும், உங்களுக்கு கூடிய சீக்கிரம் அவங்க கால் பண்ணுவாங்கங்கிற மாதிரி எனக்கு வந்துட்டு மெயில் பண்ணிட்டாங்க, ரிப்ளை மெயில். ஓகேன்னு சொல்லிட்டு அடுத்த நாள் காலையில் ஃபோன் வந்துச்சு. சார் வாங்க சார், உங்களோட பேமெண்ட் ப்ராசஸ் என்னன்னு பார்த்து பண்ணிடலாம், அவங்க உங்களுக்கு வண்டி வந்தோடனே டெலிவரி எடுத்துக்கோங்க உடனே. அடுத்து 1 வீக்கு அடுத்து வந்து 23-24 வந்துடும்னாங்க. நான் 20th அப்போ கேட்குறப்ப சரி ஓகே 23-24 தானே வந்துடும் சொல்லிட்டு நானும் விட்டுட்டேன். அதுக்கடுத்து கடைசியில் அப்படி இப்படின்னு வண்டி எடுக்க மாட்டேன்ட்டான் டிரைவரு, அப்படி இப்படி ட்ரக்கு வரலை அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட ரீசன், டெய்லி ஒரு ரீசன் சொல்லி 2000 years later கடைசியில் எப்போனா டிசம்பர் 2 அன்னைக்கு டிசம்பர் 1 அன்னைக்கு வண்டி வந்தது. டிசம்பர் 2 அன்னைக்கு மார்னிங் டெலிவரி கொடுத்தாங்க. அந்த கிளிப்பிங்ஸ்லாம் நான் போடுறேன் பாருங்கள். அதெல்லாம் ஒன்றும் எடிட் பண்ணி போடுற அளவுக்கு ஒன்றும் பெருசாக இல்லை. டெலிவரி வந்து நான் சொல்கிறேன் யூடியூப் வீடியோ பண்ணணுங்க அப்படின்னு சொல்லி தான் டெலிவரி கேட்குறேன். ஆனால் ஒரு அரேஞ்ச்மெண்ட்டும் அவங்க பண்ணி கொடுக்கல. ரொம்பவே ரொம்ப 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 கேவலமான டெலிவரி. 2ஆம் தேதி மார்னிங் நான் வந்துட்டு நல்ல நேரம் பார்த்து சாமி கும்பிடுங்க, அதுக்காகவாது வண்டியை கொடுங்க அப்படின்னு கேட்கவும், அப்பையும் கூட குடவுன்லேருந்து ஏதோ சும்மா ஆர்டினரியாக எப்படியே மிரர் எதுவுமே மாட்டியிருக்காது. அந்த வீடியோவில் பாருங்கள், ஷோரூமில் வச்சு கூட டெலிவரி கொடுக்கல, சும்மா வண்டியை மட்டும் இறக்கி கொடுத்துட்டாங்க. அதுவும் ஒத்த சைடு பம்பர் மட்டும்தான் மாட்டிருந்துச்சு, வண்டியை ரெடி கூட பண்ணி கொடுக்கல. இத்தனை டெலிவரி எடுத்த கிளிப்ஸை ஆட் பண்ணுறேன் பாருங்கள். போடலாம். வாவ் ஓ
ஒரு வழியாக டெலிவரி எடுத்தாச்சு. ஒரு வழியாக பூஜையை போட்டு வண்டியை எடுத்தாச்சு. எடுத்துகிட்டு திரும்ப கொண்டு போய் இதெல்லாம் மாட்டிட்டு கொடுக்குறக்காக பூஜையை போட்டுட்டு திரும்பவும் கொண்டு போய் பைக்கை விட்டாச்சு ஷோரூம்லேயே. ஃபுல்லாக மழை, இவங்க செய்கிறது பத்தாதுன்னு மழை வேற வச்சு செஞ்சிருச்சு. அப்புறம் டெலிவரி வீடியோவும் எடுக்க முடியவில்லை கடைசி வரைக்குமே. இந்த பைக் நான் வந்துட்டு அப்போ அதை வச்சே வீடியோ போஸ்ட் பண்ணியிருப்பேன். பட் வந்துட்டு இப்போ எதுக்காக அப்படின்னா, இந்த இப்போ ரைட் பண்ணி ஒரு ரைடு எக்ஸ்பீரியன்ஸையும் இதோட சொல்லலாம்ல, அதுக்காக தான் வந்துட்டு வச்சுருந்தேன். நீங்கள் ஃபஸ்ட்டு பைக்கோட ஸ்பெக்கை பார்த்துட்டு வாங்க, அடுத்து ரைடிங் எக்ஸ்பீரியன்ஸை பற்றி பார்ப்போம். ஃபஸ்ட்டு இந்த பைக்கோட கலர்லேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். இது ஆரோரா க்ரீன்னு சொல்கிறாங்க பஜாஜ் சைட்லேருந்து. இது ஒரு சிங்கிள் சிலிண்டர் இன்ஜின் வித் 373cc லிக்விட் கூலண்ட் இன்ஜின் வித் 6-speed கியர் பாக்ஸோட வருது. பஜாஜோட ட்ரிபிள் ஸ்பார்க் டெக்னாலஜி இதுலேயும் யூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த இன்ஜின் 40 PS ஆஃப் பவரும் 35 Nm ஆஃப் டார்க்கும் ப்ரொடியூஸ் பண்ணுது. பெரிய ரேடியேட்டர் கொடுத்துருக்காங்க. ஸோ இன்ஜினை இது சீக்கிரமாகவே கூல் பண்ணிடுது. கூலண்ட் ஆயில் லெவலில் இங்கே நம்ம செக் பண்ணிக்கலாம். இந்த பைக்கோட ஹெட்லைட்டு தான் இதோட பெரிய ப்ளஸ் பாயிண்ட்டு. நல்ல பவர்ஃபுல்லான லைட்ஸ் கொடுத்துருக்காங்க வித் 10 LED பல்ப்ஸோடு கொடுத்துருக்காங்க. நைட் டைமில் நல்லாவே பவர்ஃபுல்லாக இருக்குது. திரும்பி பார்க்க வைக்கிற மாதிரி இருக்குது இந்த ஹெட்லைட்டு. டெயில் லைட்டும் எல்இடியில் தான் கொடுத்துருக்காங்க. இண்டிகேட்டர்ஸும் எல்இடியில் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ லைட் செக்ஷன்ஸ் ஃபுல்லாகவே எல்இடியில் கவர் பண்ணியிருக்காங்க. ஃப்ரண்ட்டில் 43 mm அப்சைட் டவுன் ஃபோர்க் கொடுத்துருக்காங்க. பேக்கில் மோனோ ஷாக் சஸ்பென்ஷன் கொடுத்துருக்காங்க. பிரேக்ஸ் ஃப்ரண்ட்டில் 320 mm டிஸ்க் பிரேக் கொடுத்துருக்காங்க வித் ஏபிஎஸ். பேக்கில் 230 mm டிஸ்க் வித் ஏபிஎஸ், டுவல் சேனல் ஏபிஎஸ். ஃப்ரண்ட் டயர் 110/70 17 inch அலாய் கொடுத்துருக்காங்க. பேக் டயர் 150/60 17 inch அலாய் கொடுத்துருக்காங்க. ரெண்டுமே டைமண்ட் கட் அலாய் கொடுத்துருக்குறாங்க. பார்க்க நல்லாயிருக்கு. இந்த பைக்கில் 2 ஸ்பீடோமீட்டர் கொடுத்துருக்காங்க. ப்ரைமரியாக இருக்கிறதுல ஆர்பிஎம் மீட்டர், ஸ்பீட் மீட்டர், ஃபியூல் கேஜ், அப்புறம் இண்டிகேஷன்ஸ் எல்லாமே காமிக்கும். ஏபிஎஸ் இண்டிகேஷன், நியூட்ரல் இண்டிகேஷன், வார்னிங் சிம்பிள், ஆர்பிஎம் லிமிட்டு, இது எல்லாமே பார்த்திங்கன்னா ப்ரைமரி கன்சோலில் இருக்கும். செகண்டரி கன்சோல் எங்கே இருக்குது அப்படின்னா டேங்க்கில் இருக்குது. இந்த செகண்டரி கன்சோலில் கியர் பொசிஷன் இண்டிகேட்டர், டைமு, ஓடோமீட்டர் எல்லாமே காமிக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா மோட் பட்டனும் செட் பட்டன் ரெண்டும் இங்கே தான் கொடுத்துருக்காங்க. இதை யூஸ் பண்ணி ஓடோ மோட் யூஸ் பண்ணி செட் பட்டனை வச்சு டைனமிக் எஃப்சி, கியர் பொசிஷனும், டைம் இண்டிகேட்டர், சர்வீஸ் ரிமைண்டர் இதெல்லாம் மெயின் டிஸ்பிளேலே நம்ம யூஸ் பண்ணி பார்த்துக்கலாம். இப்போ ட்ரிப் 1 மோட் செட் பண்ணி செட் பட்டன் யூஸ் பண்ணி ட்ரிப் 1 ஆவரேஜாக ஃபியூல் கன்சப்ஷன் எவ்வளோ பண்ணியிருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். ட்ரிப் 1 ஆவரேஜ் ஸ்பீடு எவ்வளோ போயிருக்குன்னு பார்க்கலாம். ட்ரிப் 1 ஆவரேஜ் டைமிங் எவ்வளோ ஓட்டியிருக்கோன்னு பார்க்கலாம். டேங்க்கில் இருக்க ஃபியூலை வச்சு ரேஞ்ச் எவ்வளோ வருதுங்கிறதையும் இதில் பார்த்துக்கலாம். இதே மாதிரி ட்ரிப் 2 மோட் செட் பண்ணி செட் பட்டன் யூஸ் பண்ணோம் அப்படின்னா ட்ரிப் 2 இருக்க கிலோமீட்டருக்கு எவ்வளோ ஓடி இருக்குது, ஆவரேஜாக ஃபியூல் கன்சப்ஷன் எவ்வளோ பண்ணியிருக்கு, எல்லா டீட்டெயில்ஸும் பார்த்துக்கலாம். ஸ்பீடோமீட்டர்ஸ் ரெண்டுமே நல்லா வைடாக ஸ்டைலாக கொடுத்துருக்காங்க. நல்ல விசிபிலிட்டியாகவும் இருக்குது. பைக்கில் ஸ்விட்சஸ் அப்படின்னு பார்த்தோன்னா லெஃப்ட் சைடு மவுண்ட்டில் வந்து பாஸ் ஸ்விட்சு, ஹை பீம், லோ பீம், இண்டிகேட்டர், அப்புறம் ஹார்ன் ஸ்விட்ச் கொடுத்துருக்காங்க. ரைட் சைடு மவுண்ட்டில் இன்ஜின் கில் ஸ்விட்ச் கொடுத்துருக்காங்க. அப்புறம் லைட்டுக்கான ஸ்விட்ச் கொடுத்துருக்காங்க. அப்புறம் செல்ஃப் ஸ்டார்ட் ஸ்விட்ச் கொடுத்துருக்காங்க. டபுள் பேரல் எக்ஸாஸ்ட்டு கொடுத்துருக்கனால இன்ஜின் நாய்ஸ் வந்து நல்லா பேஸாக நல்லா லவுடாகவே இருக்குது. ஃபியூல் டேங்க் கெப்பாசிட்டி பார்த்தோம்னா 13 லிட்டர்ஸ் கொடுத்துருக்காங்க.
ஆன் ரோடு ப்ரைஸ் அரௌண்ட் 2,40,000 வருது. இந்த விஷயத்தை நிறையா பேர் நோட் பண்ணியிருக்கவே மாட்டாங்க. இந்த டாமினாரோட ஹெட்லைட்டை நைட் டைமில் செவுத்தில் அடித்து பார்த்தோம் அப்படின்னா அது ஒரு சிங்கத்தோட ஃபேஸை வந்து நமக்கு காட்டும். அது மாதிரி டிசைன் பண்ணியிருக்காங்க. ரைடிங் எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்னா இப்போ வந்துட்டு பார்த்தீங்கன்னா கரெக்டாக 60 கியரில் ஒரு 6 ஆர்பிஎம், அதாவது 5லேருந்து 6 ஆர்பிஎம்குள்ளே தான் வண்டி போயிட்டுருக்கு. அதே பார்த்தீங்கன்னா ஒரு 100க்கு மேலே க்ரூசிங் ஸ்பீடு 100க்கு மேலே போகுது. நல்லா கம்ஃபர்டபுளான ஸ்பீடு. உட்கார்றதுக்கும் சீட்டிங் பொசிஷனும் ஒன்றும் அவ்வளோலாம் இதாக இல்லை. சீட்டிங் பொசிஷனும் நல்லா கம்ஃபர்ட்டாக தான் இருக்குது. இதுக்கு எக்ஸ்ட்ரா குஷன் ஆட் பண்ணோம் அப்படி இப்படிலாம் நிறையா பேர் சொல்லுவாங்க. எனக்கு என்னமோ அந்த மாதிரி தேவைப்படலை. ஹீட்டிங் இஷ்யூ வந்துட்டு பார்த்தீங்கன்னா இப்போ லாங்கில் போயிட்டு இப்போ ஒரு இடத்துல போயிட்டு அப்போ நிப்பாட்டணும் அப்படின்னா ஹீட்டு அடிக்க தான் செய்யுது. பட் அது வந்துட்டு நேச்சர் தான். ஒரு 400 சிசியில் ஹீட்டிங் இஷ்யூ இல்லை அப்படின்னா, இவ்வளோ பவர்ஃபுல்லான இன்ஜினில் இல்லை அப்படின்னா நல்லா இருக்காது. ஹீட் இருக்குது. ஆனால் மற்றபடி ரைடிங்கில் இப்போ எதுவுமே தெரில. ஹீட்டு சுத்தமாகவே தெரில. நல்லா இருக்குது. சவுண்டு தான் ரெவ் பண்ணுறப்ப இதோட சவுண்டு தான். அப்படி ரெவ் பண்ணிவிட்டு இப்படி நல்லா ரெவ் பண்ணிவிட்டு இப்போ ரிலாக்ஸ் பண்ணுறப்ப தான் ஒரு சூப்பர் பைக்கு சவுண்டு கிடைக்கிது. நல்லாயிருக்கு. அட்டென்ஷன் நல்லா கிடைக்கிது, க்ரௌட் அட்டென்ஷன். என்னென்னா இந்த பைக்கில் க்ரூஸ் பண்ணுறதே தெரிய மாட்டேங்குது. ஆக்சுவலி பைபாஸில் நல்லா இந்த மாதிரி ரோட்டில் ஆக்சுவலி 120 130 போனாலே பிரேக்கிங் வந்து நல்லாயிருக்கு. பிரேக்கிங்கை பொறுத்தவரைக்கும் நல்லா தான் இருக்குது. 130க்கு மேலே போய் பார்த்தா தான் தெரில. பட் இது வரைக்குமே ஏபிஎஸ் நல்லா தான் ஒர்க் ஆகுது. இது பிரேக்கிங் சூப்பராக இருக்குது. இண்டிகேட்டரும் இல்லை, ஒன்றும் இல்லை. அசால்ட்டாக ஜாலியாக வந்துட்டு எவனையா தட்டி விட்டு போயிடுறது. இன்னொன்று என்னென்னா ஸ்லிப்பர் கெடுத்து கொடுத்துருக்கனால பிரேக்கிங்க்கு இன்னுமே கொஞ்சம் கான்ஃபிடண்ட்டாக ஹெல்ப் ஆகுது. கீர் கட் பண்ணுறப்பெல்லாம் இந்த ஸ்லிப்பர் கிளச்சு நல்லாவே யூஸ் ஆகுது. மெயினாக இந்த டபுள் பேரல் எக்ஸாஸ்ட்டு தான் வேறு லெவலில் இருக்குது. ஒரு சூப்பர் பைக் மாதிரி. அதுவும் இல்லாமல் இந்த க்ரீன் கலரு நல்லா எடுத்து கொடுக்குது. நல்லா ஒரு சூப்பர் பைக் மாதிரியே. ப்ளஸ் இந்த ஹெட் லேம்ப்பு ஆஹா. சஸ்பென்ஷனும் பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்டில் அப்சைட் டவுன் ஃபோக் கொடுத்துருக்கனால நல்ல ஸ்மூத்தாகவே இருக்குது. பேக்லேயும் ஒன்றும் அவ்வளோ ஹார்டாக தெரில. இதுக்குள்ளே போகலாமா வேணாமா? தவறு. வீடியோக்கு ஆசைப்பட்டோம்னா ஃபோட்டோ ஆயிடுவோம். டிசம்பர் 2 அன்னைக்கு எடுத்தேன் பைக் டெலிவரி. ஆக்சுவலி இன்றைக்கி பார்த்தீங்கன்னா டிசம்பர் 10. இன்ன வரைக்கும் ஆர்டிஓ பண்ணி கொடுக்கவில்லை. ஸோ யாரும் புது பைக்கை ஆர்டிஓ பண்ணுறதுக்கு முன்னாடி
வெளியே ரொம்ப எடுத்துட்டு சுற்றாதீங்க. இன்னொன்று நல்லா பண்ணியிருக்கலாம் அப்படின்னா, இந்த பைக்கில் ஹாரன் இங்கே பாருங்களேன், ஸ்கூட்டி கூட இந்த மாதிரி ஹாரன் இருக்காது. அது பல்சர் ஹாரன் கூட நல்லாயிருக்கும், அதை கூட கொடுத்துருக்கலாம். இங்கே பாருங்கள், இண்டிகேட்டரும் போடல, ஒன்றும் போடல, அவன் பாட்டுக்கு மாறுறது. இங்கிட்ட வந்துடாதப்பா. பெட்ரோல் கூட அவங்க 2 லிட்டரு தான் போட்டு விடுவேன்ட்டாங்க ஷோரூம் சைட்லேருந்து. 2 லிட்டரு தான் போடுவோம், அதுக்கு மேலாம் போட மாட்டோம் அப்படின்ட்டாங்க. அப்புறம் பேசி என்னங்க ப்ரைஸும் கம்மி பண்ணல, எதுவும் பண்ணல, எப்படிங்க அப்படின்னு சொல்லி அப்புறம் அவர்கிட்ட மேனேஜர்கிட்ட பேசவும் அவர் வந்துட்டு சரி ஓகே 5 லிட்டரு போட்டு தரேன், நீங்கள் நாளைக்கு வந்து பைக் எடுத்துக்கோங்கன்னு சொல்லிவிட்டு கடைசியில் பைக்கை எடுத்ததுக்கப்புறம் 2 லிட்டரு டோக்கனை மட்டும் கொடுத்துட்டாரு. அப்படின்னே அதுவே போராடி அப்புறம் 3 லிட்டரு போட வச்சோம். சாரி, திண்டுக்கல் ராம் பஜாஜ் ஷோரூமில் தான் நான் பைக் எடுத்தது. ஆனால் ரொம்ப ஒஸ்ட்டு இல்லை, சர்வீஸில் என்ன கொடுமை பண்ண காத்திருக்காங்களோ. சர்வீஸை பொறுத்தளவுக்கு பஜாஜில் எனக்கு தெரிஞ்சு அவ்வளோ ஒன்றும் பண்ண மாட்டாங்க. ஏகப்பட்ட தடவை சண்டை போட்டிருக்கோம் இருக்கிற பைக்கை விட்டு. இந்த பைக்குக்கு இன்னும் என்னை எவ்வளோ தான் போராட வைக்க போகிறாங்களோ தெரியவில்லை. இப்போ பாருங்கள், 2 வீலருக்கு போட்டிருக்கலாண்ணா. ஆனால் ரொம்ப ஒஸ்ட்டு பண்ணுறீங்கடா. என் 2 வீலர்லாம் உங்களுக்கு பார்த்தா வண்டியாக தெரியலையா? ஏதோ பஸ் ஸ்டாண்டில் இருக்கிற பப்ளிக் டாய்லெட்டுக்கு போகிற சந்து மாதிரி இருக்குது. புக் பண்ணுறப்பவே எல்லாத்தையும் பேசிடுங்க. இத்தனை டெலிவரி கொடுங்க, இப்படிலாம் டெலிவரி கொடுங்க அப்படிங்கிற மாதிரி பேசிவிட்டு அதுக்கப்புறம் புக் பண்ணுங்க. ஓகே, இதோட இந்த வீடியோ ஆன் பண்ணிக்கிறேன் கைஸ். ஓகே, பாய், டாடா, பாய் பாய். எல்லோரும் சேஃபாக ரைட் பண்ணுங்கள். எப்போ ரைட் பண்ணாலும் ஹெல்மெட் இல்லாமல் ரைட் பண்ணாதீங்க.